இரண்டாவது உலக யுத்தத்தின் போது ஹிட்லருக்கு இருந்த வசதியும் ஆயுத பெருக்கமும் வேறு எந்த நாட்டிலும் இல்லை. ஒரே நாளில் போலந்தை பிடித்தார். வெறும் மிரட்டலிலேயே செக்கோஸ்லோவேக்கியாவை பிடித்தார். குண்டு போடாமலேயே பிரான்சை பிடித்தார். அவன் விரும்பியிருந்தால் ஐரோப்பாவையும் 6 நாட்களிலேயே பிடித்திருக்கலாம். வெறும் வாய்வேட்டுக்களையே விட்டுக் கொண்டிருந்த எதிரிகளை அவன் கனடாவுக்கு துரத்தி எடுத்திருக்கலாம். அகில ஐரோப்பாவையும் பிடித்துவிட்டால் உலகத்தில் ஐரோப்பிய நாடுகளுக்கு காலனிகளாக இருந்த ஆசிய, ஆப்பிரிக்க, அரேபிய நாடுகள் அத்தனையும் குண்டு போடாமலேயே அவன் கைக்கு வந்திருக்கும். அமெரிக்கா, சோவியத் யூனியன் இரண்டையும் தவிர மீதி உலகம் அவன் கைக்குள் விழுந்திருக்கும். இது சுலபமாக நடந்திருக்கக்கூடியது. ஆனால் விதி ஹிட்லரின் ஆணவத்தை ஆட்சி புரிந்தது. பிரிட்டனை கோழிக்குஞ்சு என்றவன் கேலி செய்துவிட்டு யானையை சாப்பிட்டால்தான் என் பசி அடங்கும் என்று சோவியத் யூனியனுக்குள் நுழைந்தான். அவனது சவக்குழி அங்கேதான் தோண்டப்படுகிறது என்று விதி சிரித்தது. சோவியத் யூனியனின் பருவகாலத்தில்